தமிழகத்திற்கு தேவையானதை செய்யாத பாஜகவுடன் சந்தர்ப்பவாத கூட்டணி ஏன் என எம்ஜிஆர் தொண்டர்கள் கேட்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணி மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என விஜய் விமர்சனம். திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனையில் ஏழை தொழிலாளர்களை குறிவைத்து கிட்னி திருட்டு. நெசவாளர்களின் வாழ்க்கையை திமுக ஆட்சி மேம்படுத்தாததால் கிட்னியை விற்கிறார்கள் என விஜய் பரபரப்பு குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டத்தில் சுப்பராயனுக்கு மணிமண்டபம் கட்டுவோம் என்ற வாக்குறுதி என்னவாயிற்று? திமுக அளித்த பல்வேறு வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கேள்வி. பாஜகவுடன் பொருந்தா கூட்டணி வைத்துள்ள அதிமுகவை போல தமிழக வெற்றிக் கழகம் இருக்காது. பாசிச பாஜகவுடன் மறைமுக கூட்டணி வைத்துள்ள திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்றும் விஜய் வேண்டுகோள். நடைமுறைக்கு சாத்தியமான உண்மையான வாக்குறுதிகளை மட்டுமே கொடுப்போம் என விஜய் உறுதி. திமுக மாதிரி போலியான வாக்குறுதிகளை தமிழக வெற்றிக் கழகம் ஒருபோதும் கொடுக்காது என்றும் ஆவேசம். சுப்பராயன் பிறந்த சொந்த ஊரான புதுச்சத்திரத்தில் மணிமண்டபம் கட்டும் பணி 90% முடிந்து விரைவில் திறப்பு விழா நடைபெறவுள்ளது. விஜய் குற்றச்சாட்டுக்கு திமுக மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் பதிலடி. விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு சீமானின் பேச்சு சரியில்லை. வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என டிடிவி தினகரன் பேட்டி. திருமண நிகழ்ச்சியில் ஓ பன்னீர்செல்வத்தை எதேச்சையாகவே சந்தித்ததாக டிடிவி தினகரன் பேட்டி. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை தாம் சந்திக்கவில்லை என்றும் விளக்கம். பொறுத்திருங்கள், நல்லதே நடக்கும். அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து செங்கோட்டையன் விளக்கம். தமிழர் தந்தை சீப ஆதித்தனாரின் 121வது பிறந்த நாள். செல்வ பெருந்தகை, திருமாவளவன், வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் சென்னை அரசு மருத்துவமனையில் திடீர் அனுமதி. சளி காய்ச்சல் காரணமாக சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல். கோவையில் ரயில் பெட்டியின் உதிரி பாகங்களை திருடி விற்ற 7 பேர் கைது. 745 கிலோ எடையிலான ரயில்வே உபகரணங்களை பறிமுதல் செய்த ரயில்வே காவல்துறை. ஊடுருவல்காரர்களை வெளியேற்றும் தேர்தலாக பீகார் சட்டமன்ற தேர்தல் அமையும். பீகார் பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூளுரை. ஒடிஷாவில் 60,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நாடு முழுவதும் 8 ஐஐடிகளின் விரிவாக்கத்திற்கு அடிக்கல் நாட்டினார். ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருப்போர் தேர்தலில் போட்டியிட முடியாது. உச்சநீதிமன்றம் பரபரப்பு உத்தரவு.
கனமழையால் ஐதராபாத்தில் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களை மூழ்கடித்த வெள்ளம். குடியிருப்புகளையும் வெள்ளம் சூழ்ந்ததால் மாடிகளில் தஞ்சமடைந்து பொதுமக்கள் தவிப்பு. ஆந்திராவின் காக்கிநாடா மாவட்டத்தில் காவல் ஆய்வாளர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற போதைப்பொருள் கடத்தல்காரர்கள். அரசு பணி என்று வாகனத்தில் எழுதிக் கொண்டு கஞ்சா கடத்தும் கும்பலுக்கு போலீஸ் வலைவீச்சு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 85,000 ரூபாயை தாண்டியது. சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 85,120 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை வரலாறு காணாத புதிய உச்சம். கிலோ வெள்ளி 1,59,000 ரூபாய்க்கு விற்பனை. வெளிநாடுகளுக்கான நிதி உதவியை நிறுத்திய டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவுக்கு தடையில்லை. அமெரிக்க உச்சநீதிமன்ற உத்தரவால் அதிர்ச்சி.